அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு காய்கறி பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரம் வந்து நல்லா சூடாகிருச்சு. தேவையான அளவு பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ப்ளஸ் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரியாணிக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, நறுக்கி வைத்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் இப்போ போட்டிருக்குறேங்க. இதை நல்லா பொன்னிறமாக அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி அந்த ப்ரௌன் கலராக மாறணும். இந்த அளவுக்கு வதங்கணும். இன்னும் கொஞ்சம் கூட வதக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுதுங்க. இது வந்து நான் கடையில் தான் வாங்கினது. பட் நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு ஒரு நல்லா வதக்கணுங்க. அடுத்து தயிர் ஊற்றிருக்குறேங்க. தயிர் ஊற்றிட்டு அடுத்து மல்லி இலை, புதினா, பாருங்கள், புதினா, கொத்தமல்லி, அந்த தயிர், வெங்காயம் எல்லாம் பாருங்கள் இந்த பதத்தில் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்தது நம்ம காய் போட்டுப்போம். கொஞ்சமாக எடுத்து வச்ச சோயா பீன்ஸ் போட்டுப்போங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா. பாருங்கள், அந்த வெங்காயம், தக்காளி, காய், நம்ம மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இதில் தான் அரிசி எடுத்தேன். தண்ணி ஊற்றிக்கலாங்க காய் கொஞ்சம் வேகிறதுக்கு. பாருங்கள், நான் பிரியாணிக்குன்னு தனியாக அரிசி எடுக்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய டெய்லியும் செய்யக்கூடிய அரிசி தாங்க, சாப்பாடு அரிசி தான். 1 டம்ளர் எடுத்தேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை கொட்டுவோம். பாருங்கள், அந்த பிரியாணி தண்ணி வந்து எப்படி கொதிக்குதுன்னு. காய் வேகிறதுக்காக ஒரு 4 மினிட்ஸ் வந்து தண்ணியை கொதிக்க வச்சேங்க. இப்போ வந்து நம்ம அரிசி கொட்டிடலாம். பாருங்கள், அரிசி கொட்டிட்டேன். அரிசியும் தண்ணியும் சரிசமமாக இருக்குது. இப்போ மூடி வச்சுருவாங்க. ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் நல்லா அரிசி வேகட்டும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நீங்கள் வந்து அரிசி கொட்டின உடனே, தண்ணி ஊற்றின உடனே உப்பு மெயினாக வந்து தேவையான அளவு, சுவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் வந்துருச்சுங்க. அரிசி முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு, ஃபுல்லாக சிம்மு வச்சுட்ருவோங்க. பாத்திரம் போட்டு மூடிடுவோம். ஒரு 5 நிமிஷம் மூடினா போதுங்க, ரெடி ஆயிரும். பாருங்கள், எளிமையான முறையில்
நம்ம செஞ்ச காய்கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மேலே வந்து நெய் இருந்தால் நெய் ஊற்றுங்க, ஒரு 2 ஸ்பூனு. அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி லைட்டாக அப்படியே தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஒரு கிளறுங்க. ஏதோ இது எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணதுங்க. இந்த சமையல்ன்றது பெண்களுக்கு மட்டும்தான்ன்றது இல்லாமல் நம்ம ஆண்களும் நம்மளுடைய அம்மாவோ இல்லை மனைவியோ உடல்நிலை சரியில்லாதப்ப இது மாதிரி எளிமையான முறையில் சமையல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, அவங்களுக்கு நம்ம உடல்நிலை சரியில்லாதப்ப அல்லது வெவ்வேறு தருணங்களில் வந்து இது மாதிரி சமைச்சு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க முடியும். நாமளும் சாப்பிட முடியும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கிறேங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா சாப்பிட்டு பார்த்து பின்னாடி தான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நீங்களும் இது மாதிரி சின்னதாக முயற்சி பண்ணி உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய மனைவிகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் சமைச்சு கொடுத்து மகிழ்வீங்க. நன்றி, வணக்கம்.